ஹாய் ஹலோ சிஸ்டர் அண்ட் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஆதார் கார்டு உள்ளிட்ட பணியில் வந்து ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு, தகவல் அனுப்பியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏற்கனவே வந்து எடுத்திருந்தாங்க. மாநில அளவுலேயும் 333 பேர் தான் எடுத்திருக்காங்க. அதுலேயும் எங்கள் ஏரியா திருப்பூர் ஏரியா சைடு வந்து வடக்கு வட்டார அளவில் வந்து 2 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. இதில் இது தொடர்ந்து அடுத்து வந்து மறுபடியும் 2வது கட்ட தேர்வாக வந்து எடுக்கிறாங்க. இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து அவங்கவுங்க இமெயில் ஐடிக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. எனக்கு வந்து இப்போ வரைக்கும் இதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த இமெயில் ஐடி வரல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். சப்போஸ் யாராவது இமெயில் ஐடி பார்க்காம வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதாவது வந்திருக்கான்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலருக்கு வராமல் இருக்குது. ஸ்பேமில் கூட போய் நின்றுருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு இது வரலை. தொடர்ச்சியாக வந்து அடுத்த கட்ட பணிக்கு வந்து முதல் தேர்வு தொடங்கி போய்கிட்டு அது அவங்களுக்கான உத்தரவுலாம் வந்துருச்சு. திருப்பி 2வது கட்ட தேர்வு வந்து நடக்குது. நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பணிக்கு வந்து தொடங்குறாங்க. இதுக்கான தகவல் வந்து அவங்கவுங்க இமெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க. அப்படி வந்து செலக்ட் ஆகுறவங்க அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து மூவ் ஆவாங்க, கொண்டு போவாங்க அவங்கள. அப்புறம் இந்த வேலைக்கு வந்து அளவாக தான் ஆள் எடுக்கிறாங்க. மறுபடியும் வந்து 333 பேர் எடுத்த மாதிரி 250 பேர் 2வதுக்கான இந்த பணிக்கு வந்து மறுபடியும் எடுக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு முதற்கட்ட மற்றும் 2ஆம் கட்ட அளவிலான தேர்வுகள் வந்து நடக்கும். அப்படி நடந்தவங்களை வந்து நியமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடி மூலமாக தான் அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து இமெயில் ஐடி மூலமாக தகவல் தெரிவிப்பாங்க. அப்புறம் எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படி எல்லாருக்கும் வந்து இதோட நியூஸ் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக வரும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து வர்றவங்க எல்லாருமேவும் நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம் வந்தாலும் சரி, இல்லை செலக்ட் ஆனவங்களும் சரி, இதோட வேலை ஆதார் கார்டு உள்ளிட்ட வேலை வந்து நல்லபடியாக பண்ணுங்கள். ஸோ எல்லா சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்விக்கு வந்து இன்னையிலேருந்து வந்து விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமேவும். ஆனால் வந்து எப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்லாம் சொல்ல கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து ஊக்கத்தொகை வந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மே மாதத்துக்கு கொடுத்தாலும் தான் கொடுப்பாங்க. மார்ச் மாதத்துக்கு போட்டாங்க. இனி ஏப்ரலுக்கு கொடுப்பாங்க. அடுத்து மேக்கு கொடுப்பாங்களான்றது டவுட்டு தான். எனிவே தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.